வணக்கம் நண்பர்களே. இன்னைய வீடியோ ஒரு பூச்செடி வளர்ப்பு பற்றி தான். வருஷம் முழுவதுமே பூக்கள் பார்க்கணுன்னா இந்த மாதிரி பூச்செடிகளை நம்ம வீடுகளில் வளர்க்கலாம். மழை அடித்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, காற்று அடித்தாலும் சரி, எப்போவுமே இந்த செடியில் பூக்கள் இருக்கும். அதே சமயம் எல்லாராலையுமே எளிமையாக வளர்க்கக்கூடிய, எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான பூச்செடி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூச்செடியோட பேர் ஜெட்ரோஃபா. இதோட சயின்டிஃபிக் நேம் ஜெட்ரோஃபா நெட்டில்ஸ் பர்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. காமனாக கோரல் பிளான்ட், கோரல் புஷ்ன்னு கூட சொல்லுவாங்க. இதோடைய நேட்டிவ் பார்த்தீங்கன்னா மெக்சிகோ அண்ட் கரீபியன். இந்த செடி நம்மளை மாதிரி ஹாட் கிளைமேட்டில் இருக்கிறவங்க வளர்க்க வேண்டிய செடி. இந்த ஹாட் கிளைமேட்டிக் கண்டிஷனில் தான் இந்த செடிகள் அருமையாக பூக்கள் பூக்கும். இந்த செடியோட இலைகள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நார்மலாக நம்ம இலைன்னு ஒரு ஷேப் வச்சுருப்போம் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் இது ஒரு 3 இலைகள் சேர்ந்து ஒரு முக்கோண டைப்பில் இருக்கும். இந்த இலைகளுமே பார்க்க அழகாக இருக்கும். இதோட பூக்களுமே நல்லா குட்டி குட்டியாக ஒரு பஞ்சாக தான் பூக்கும். ஒரு ஸ்பைக் மாதிரி அதில் கொத்தாக பூக்கும். அதுலேயுமே நிறைய மொட்டுக்கள் இருக்கிறதுமே ஃபுல்லாக ஒரே டைமில் ப்ளூம் ஆகாது. 1-2 தான் ப்ளூம் ஆகும். ஒவ்வொரு இலையோட எட்ஜஸில் தான் இந்த மாதிரி நீளமாக ஒரு ஸ்பைக் அதில் பூக்கள் பூக்குது. எல்லா பூவுமே நல்ல ஒரு ஃப்ளவர் மெச்சூர்ட் ஆயிடுச்சுன்னா அது வாடி உதிர்ந்துடும். அதுக்கப்புறம் அடுத்த மொட்டு மலர ஆரம்பிக்கும். இப்படி ஒன்றொன்னா பூக்கள் ஒன்று விரிய, ஒன்று கீழே விழுக அப்படி இருக்கிறதுனால எப்பயுமே பூக்கள் அதில் பார்க்கலாம். எல்லா கிளையோட எட்ஜஸ்லேயுமே எப்போவுமே பூக்கள் இருக்கும். இந்த டைமில் இப்போ என் செடியில் பூக்கள் கம்மி தான். இன்னும் இந்த மழைக்காலம்லாம் ஆரம்பிச்சிருச்சு, அந்த கூல் கிளைமேட் ஆரம்பிச்சிருச்சுன்னா இன்னும் நிறைய பூக்கள் பூத்துரும். இதிலே 2-3 கலர்ஸ் இருக்குது. என்கிட்ட இருக்கிறது ரெட் கலர். இதில் பிங்க் கலர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப ரொம்ப ரேர். இந்த செடி வளர்க்குறதுக்கு ஏற்ற மண் கலவைன்னா 2 பங்கு தோட்டத்து மண், 1 பங்கு கொக்கோபீட், 1 பங்கு மாட்டுச்சாணம், தொழு உரம். எதுனாலும் சேர்க்கலாம். வெர்மி கம்போஸ்ட் கூட சேர்க்கலாம், ஆட்டுச்சாண உரம் சேர்க்கலாம், இல்லைன்னா மாட்டுச்சாண உரம். ஏதாவது ஒரு உரம் 20% சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக வேப்ப முன்னாக்கு சேர்த்துக்கலாம், வேர் அழுகலை தடுக்கிறதுக்காக. தண்ணீர் பார்த்திங்கன்னா தினமே ஊற்றணும். இது நம்ம ட்ராபிக்கல் கிளைமேட்டிக் கண்டிஷனில் தான் நல்லா வளருது. இந்த செடிகளுக்கு ஒரு வெப்பம் தேவை. ரொம்ப குளிர்ச்சியாக இருந்ததுன்னா பூக்கள் பூக்காது. தண்ணீர் தினமும் ஊற்றணுன்னாலும் சிலப்போ ஒரு நாள் நம்ம எங்கேயாவது வெளியூர் போயிட்டோம் அப்படின்னாலும் ஒரு நாள் இல்லை 2 நாள் ஊற்றலைன்னா கூட இந்த செடி வாடாது. இது ட்ராட் டாலரண்ட் பிளான்ட் தான். இந்த செடிகளுக்கு உரம்னா எல்லா செடிகளுக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு கைப்பிடி மாதத்துக்கு ஒரு தடவை தொழு உரம் கொடுக்கலாம். அப்படிலாம் NPK பேலன்ஸ்டாக உள்ளது கொடுக்கலாம். எதுனாலும் கொடுக்கலாம். உரம் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலுமே இதில் எப்போவுமே பூக்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது ஒரு பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட் தான். அதனால இதுக்கு நோய் தாக்குதல் இது வரைக்கும் என் செடிக்கு வந்ததில்லை. என்கிட்ட 2 பிளான்ட் இருக்குது. ஒன்று மதர் பிளான்ட். இது வாங்கி நான் வளர்த்து 4-5 வருஷம் ஆகுது. அதுலேருந்து ஒரு கம்பு ஒன் டைம் ஒடிஞ்சிருச்சு. அந்த கம்பை நான் இன்னொரு சின்ன தொட்டியில் ரூட்டிங் ஹார்மோன் கூட இல்லை, சும்மா ஜஸ்ட்டு குத்தி வச்சது தான். குத்தி வச்சது அது 10-15 நாளில் தளைஞ்சு நல்லா செடியாக வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இந்த தொட்டிக்கு ரீபாட் பண்ணேன். அதனால் இந்த மாதிரி செடிகள் ஒரு செடி இருந்தாலே போதும். இதுலேருந்து நம்ம நிறைய செடிகளை உருவாக்கலாம். ஜஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் கம்பு கிடைச்சா கூட போதும். இந்த பெரிய தொட்டியில் இருக்கிறது தான் மதர் பிளான்ட்டு. இந்த சின்ன தொட்டியில் இருக்கிறது நான் ப்ராப்பகேட் பண்ண செடி. இந்த செடிகளை நம்ம நர்சரியில் வாங்கலாம். சின்ன செடியாக இருந்தாலுமே 50+ சொல்லுவாங்க. ஓரளவு கொஞ்சம் பெரிய செடினா அபவ் 80 ரூபீஸ் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த செடி எல்லா நர்சரியிலையுமே கண்டிப்பாக கிடைக்கும். மாடி தோட்டத்தில் வளர்க்குறதுக்கும் ஒரு அருமையான செடி. கண்டிப்பாக தேனீக்களை இந்த செடிகள் அட்ராக்ட் பண்ணுது. வண்ணத்து பூச்சிகளையும் தேனீக்களையும் அட்ராக்ட் பண்ணுது. அதனால் நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கும் போது நம்மளுக்கு ஈல்டு நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செடிகளை பார்டர் செடியாக வளர்ப்பாங்க. இந்த லான், பெரிய பெரிய லான்ஸ்லலாம் இந்த ஹோட்டல்ஸ் அந்த மாதிரிலாம் லானில் இந்த செடிகளை வச்சுருப்பாங்க. ஸ்கூல்ஸில் அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஃப்ரண்டேஜில் வச்சு வளர்க்குறதுக்கு இந்த இலைகளும் பார்க்க அழகாக இருக்கும், பூக்களும் அழகாக இருக்கும்.
அதிக பராமரிப்பு தேவையில்லாத எளிமையாக வளர்க்கக்கூடிய இந்த ஜெட்ரோபா செடி கிடைச்சதுன்னா நீங்களும் ஒரு செடி வாங்கி வளர்த்து பாருங்கள். ஈஸியாக தொட்டிகளிலே வச்சு வளர்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை நண்பர்களே.